ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிக்கன் 65 வீட்டிலையே சீக்கிரமாக ஈஸியாக, அதாவது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது எண்ணெயில் போட்டால் அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் தனித்தனி பீஸாகவே வந்துடும். அது எப்படிங்கிறது, அது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்குறோமோ அதில் தாங்க இருக்குது. அளவு கரெக்டாக போடணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விஜேஎஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் போன்ஸோடையே எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கனை நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வாடை, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். இப்போ தயிர் நான் ஒரு 1.5 கரண்டி, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துட்டேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். அதாவது நைஸாக வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால நமக்கு அந்த கவுச்சி வாடைங்கிறாங்களா, அது வராது. கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு, கலருக்காக காஷ்மீரி சில்லி அது 1 டேபிள் ஸ்பூன். அது நமக்கு காரம் கொடுக்காது, ஆனால் கலர் கொடுக்கும். இது கரம் மசாலாங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நான் எவரெஸ்ட் கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. மைதா 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துட்டேன். போதும், ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டா போதுங்க. அப்புறமா முட்டை நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த முட்டை கொடுக்கறதுனால ரொம்ப நமக்கு சாஃப்ட்டு கிடைக்கிது சிக்கனு. அதே மாதிரி ப்ளஃபியாக ஒட்டாமல் வருது. அதுக்காக தான் முட்டை சேர்க்குறது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் நல்லா சேர்த்து, பரவலாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஒரு மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லா சாஃப்ட் கொடுக்கும். அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ கடாயில் ஆயில், அதாவது இரும்பு கடாயில் செஞ்சால் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், உள்ளேயும் சாஃப்டாக வெந்துருங்க சீக்கிரமாக. ஆயில் ரொம்ப காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு காஞ்சிருக்கணும், அப்புறம் மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 பீஸாக எடுத்து போட்டு, ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே, இது யூஸ் ஆகாது அடுத்தது, அதனால் ஆயில் கொஞ்சமாகவே விட்டு ஒரு 5-6 பீஸாகவே போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் நேரம் அப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது அதிகமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற ஃபுட்டு வேணான்னு தான் சொல்லுவாங்க. இது எப்போவோ ஒரு தடவை குழந்தைகளுக்காக செய்யலாங்க, அடிக்கடி செய்ய முடியாது. அது வீட்டிலையே செஞ்சால் நல்ல எண்ணெயில் நாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்காக தான். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலையும் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. அது முட்டை சேர்க்கறதுனால தான். ஆனால் நம்ம தயிருக்கு பதில் எலுமிச்சம்பழமும் ஜூஸும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா ரொம்ப சாஃப்ட் கொடுக்கும், அதுக்காக தான். எண்ணெயிலையும் இந்த மாதிரி ஒட்டாமல் பாருங்கள் நல்லா வந்தது. வீட்லேயே இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்தது. இது மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா சிக்கனையும் போட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டுக்கலாம். இது ரொம்ப, அதாவது வாசனையாக இருக்கும், அதுக்காக. பாருங்கள், சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. உள்ளேயும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.